இது ஒரு தத்துவ வாரம்ன்ற மாதிரி என் மூளைக்குள்ளே நிறைய தத்துவம் வந்துகிட்டே இருக்கு. அதனால சுட சுட வந்த உடனே அதை இறக்கிடலாம் அப்படி சொல்லிட்டு நைட்டு 12:50 இப்போ தான் லேப்லேருந்து வந்தேன். பேசிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். அது என்ன தத்துவம் அப்படின்னா, இந்த பிஹெச்டி பண்ணுறோம்ல, வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வாவ் எவ்வளோ பெரிய உழைப்பாளியில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும்ல அப்படி தோணும். ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம ஆல்ரெடி அந்த விஷயத்த 1019வது வாட்டி ஒர்க் ஆகலன்னு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்த்தாலும் நாளைக்கு காலை திருப்பி போய் முதல்லேருந்து பார்க்கணும். லைக் நேற்று நீங்கள் வேலையே பார்க்கலன்ற மாதிரி திருப்பி பார்க்கணும். அந்த அளவுக்கு ஸ்க்ராட்சில் இருந்து தேஞ்சு போகிற அளவுக்கு ஸ்க்ராட்சில் இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு செம்ம கான்ஃபிடென்ஸ் ஒன்று வந்துடும். ரிசல்ட்டே வரலனாலும் பரவாயில்ல, நான் வேலை பார்க்க போகிறேன், அவ்வளோதான், அவுட்கம்லாம் என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அந்த தியான நிலையை நீங்கள் அடையும் போது தான் உங்கள் பிஹெச்டி வந்து நிறைவடையும். ஆனால் நான் ஏன் பிஹெச்டி அட்வைஸ் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட். அதான் வாழ்க்கையும் அப்படி தான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களை திரும்பியும் கூட்டின்னு போய் கீழே விட்டுரும் அப்படின்ற மைண்ட் செட்டோட வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நீங்கள் எங்கே கூட்டு போய் விட்டாலும் நான் எப்படியாவது வழி கண்டுபிடிச்சி வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு. அவ்வளோதான்.